ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இயர் வைஸ் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் என்னவோ தனியாக நோட்டில் எழுதி வைங்க. ஸோ இந்த இயர் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மினிமம் 20 ஸ்பீடுக்கு பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கூடுதல் தகவலாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி ஆன்லைன் கிளாஸ்ல இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எல்லா கோர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நவம்பர் 1981 ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா போதும். சரிங்களா? ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட் எஸ்டிமேட் ஸ்டோக் பாருங்கள். லைனுக்கு பிலோ தி லைன் பி ஸ்டோக் போடணும். ஓகேங்களா? பி ஸ்டோக்கு. ஓகேங்களா? பி ஸ்டோக் பட்ஜெட். ஸோ மேட்ஸ் அப்படிங்கிறது எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது எம்எஸ் ஹாலின் பண்ணி எஸ் சர்க்கிள் போட்டிங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் டு டீல். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டீல். ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோக் மேலே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஹாலின்னு. சரிங்களா? நாட்டுக்கு என்ன ஹுக்கு. ஓகேங்களா? கோயிங் ஜே, அதாவது ஜி ஸ்டோக்கு என்ஜி ஸ்டோக்கு கோயிங்கு. சரி, என்ஜி ஸ்டோக்கு டீல், டி ஸ்டோக்கு எல் ஸ்டோக். சரிங்களா? ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டீல். ஸோ டூ வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் நாட் கோயிங் டு டீல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் லென்த் அப்படிங்கும் போது நல்லா பாருங்கள். அட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்டோக்கு. ஓகேங்களா? டி ஸ்டோக்கு லென்த்துக்கு அதில் எல் கட் பண்ணி என் ஹுக்கு அட் லென்த்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ வேரியஸ்க்கு நல்லா பாருங்கள் ஆர்எஸ் போட்டாச்சு. அதுலேயே வந்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கு டி போட்டு எஸ் சர்க்கிள் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஐ ஷல் டீலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள். ஐ ஷல் டீலுக்கு எல் மட்டும் போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஐ ஷல் டீல். ஸோ ஐ ஷல் டீல் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷலுக்கு அப்புறம் டீல் வித் அந்த மாதிரி நிறைய வரும். சரிங்களா? அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஷல் டீல் வித்னு வருது. என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. ஐ ஷல் டீல் வித். ஸோ அதுலேயே வந்து நம்ம வித் அந்த இது போட்டு விடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். மேஜர் ஸ்டோக் போட்டாச்சு. பாலிசிக்கு பி ஸ்டோக்கை கட் பண்ணியாச்சு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஜியை மட்டும் அடியில் போட்டிங்கன்னா மேஜர் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் அதிலே வந்துடும். சரி, கவர்மெண்ட் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதிலே நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் த அப்படிங்கிறத ஒமிட் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஃபார் த ஸ்டோக் இருக்குது. ஓகேங்களா? நான் மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஃபார் த ஸ்டோக் போட்டு காட்டுறேன். ஃபார் த வெல்ஃபேருக்கு அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுளிங் பண்ணிவிட்டு ஸ்டேட், அது எஸ்டி ஸ்டோக் போட்டிருக்கோம். சரிங்களா? ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஆஃப் எஜுகேஷன். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பியர் ஸ்டோக் போட்டாச்சு. எஸ் சர்க்கிள், பி ஸ்டோக்கு டவுனோட ஆறு. ஓகேங்களா? ஸ்பியர் ஸ்டோக் போட்டுட்டு அதிலே சன் ஹூக் போட்டு விட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பியர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புட் டவுன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புட் டவுன். சரிங்களா? பி ஸ்டோக் புட் இருக்கு இல்லையா, கிராம்லாக் இருக்குது. சரிங்களா? புட் ஸ்டோக் போட்டாச்சு. பி ஸ்டோக் தேர்ட் பிளேஸில். டவுனுக்கு அதிலே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டவுனுக்கு நீங்கள் பக்கத்தில் ஸ்டோக் போடணும் அவசியம் இல்லை. புட் டவுன். ஸோ அதிலே வந்து நீங்கள் டி போட்டு என் ஹுக் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித் ரிகார்டு டு. ஸோ வித் ஸ்டோக் போடுவோம் இல்லையா, சி மாதிரி சின்னதாக, அதிலே வந்து கர் ஸ்டோக்கு சின்னதாக போட்டிங்கன்னா போதும். வித் ரிகார்டு டு. அதே வித் ரிகார்டு டு தேன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வித் ரிகார்டு டு த. சரிங்களா? ஸோ வித் ரிகார்டு டு த இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்டு கிளாத்து. அதுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா நல்லா பாருங்கள். ஃபுட்டு எஃப் டி ஸ்டோக்கு. ஸோ ஃபுட் எஃப் டி போட்டிங்கன்னா ஃபுட்டு. கிளாத்துக்கு கல் ஸ்டோக் அதிலே போடலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை. எஃப் டி. ஸோ அந்த கல் ஸ்டோக் போட்டிங்கன்னா ஃபுட் அண்டு கிளாத். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம்? எஃப் மட்டும் போட்டு கிளாத் போடலாம். அப்படி இல்லைனா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி போடலாம் நல்லா பாருங்கள். ஃபுட்டு எஃப்பை வந்து சின்னதாக ஹாலின் பண்ணால் ஃபுட்டு. சரிங்களா? எஃப் வந்து ஹாலின் பண்ணிங்கன்னா ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுட்டு போட்டாச்சு. எஃப் ஹாலின் பண்ணியும் கிளாத். சரிங்களா? அந்த மாதிரி போடலாம். சரிங்களா? எஃப் சின்னதாக போட்டும் தேர்ட் பிளேஸில் போடாமல் எஃப் ஹாலின் பண்ணி விட்டு கிளாத்.
ஸோ ஃபுட் அண்ட் கிளாத் ஓகேங்களா, அந்த ஒமிஷன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் தட் தேர் மே நாட் பி, ஸோ சேர்த்து போடலாம் சரிங்க. இன் ஆர்டர் தட் நர்ஸ்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா இன் ஆர்டர் தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இருக்குது தேர் சரிங்களா. தேர் மே எம் வந்து ஹாலின் பண்ணிவிட்டு என்ஹுக் போட்டிங்கன்னா மே நாட் பி சரிங்களா. ஸோ இன் ஆர்டர் தட் தேர் மே நாட் பி ஓகேங்களா. ஸோ நீங்கள் சேர்த்தே போட்டுக்கலாம் எல்லாமே. அடுத்து ஓவர் திஸ் சுச்சுவேஷன் எப்படி ஸ்டோக் போட்டிருக்காங்க, ஓவர் திஸ் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த சிம்பிள் வந்து சுச்சுவேஷன் நீங்கள் எங்கே வந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் போடுறதை வழக்கமாக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு தெரியும் 2 எம் போட்டால் மினிமம் சேலரி. ஸோ அதுலேயே வந்து நம்ம ஸ்டோக் போட்டுக்கலாம் சரிங்களா, மினிமம் சேலரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி ரைஸ்டு ஒன்றும் இல்லை, நமக்கு ஷுட் ஸ்டோக் தெரியும் இல்லையா, ஷுட் ஸ்டோக் வந்து தெரியும் ஓகேங்களா. இது ஷுட்டு, அதே அடியில் போட்டோம்னா ஷுட் பி. ரைஸ்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அது அங்கேருந்தே நீங்கள் வந்து இன்னொரு ஆரை எடுத்து எஸ்டி லூப் போட்டிங்கன்னா ஷுட் பி ரைஸ்டு ஓகேங்களா, ஷுட் பி ரைஸ்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் லெவல் நல்லா பாருங்கள், ப்ரெசண்ட்டு சரிங்களா. பர்ரை வந்து ஹாலின் பண்ணி பர்ரை வந்து ஃபுல்லாக போட்டுக்குங்க, அது லைட்டாக போடணும். என்னை வந்து ஹாலின் பண்ணிக்கிங்க. ப்ரெசண்ட் லெவலுக்கு ஜஸ்ட் ஒரு ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டிங்கன்னா இது வந்து லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இங்கே 2 போட்டிருக்க இல்லையா, ஸோ இதோட முடியுது அப்படின்னு காட்டுறதுக்காக ப்ரெசண்ட் லெவல். ஸோ இந்த லெவலை காட்டுறதுக்காக நீங்கள் அந்த சிம்பிள் போட்டோன்னா போட்டுக்கலாம், இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா LVL சரிங்களா, LVL லெவல் அப்படிங்கிற அந்த ஃபுல் ஸ்டோக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஏன்னா அப்போட எல் போடணும், வி ஸ்டோக் போடணும், டவுனோட எல் போடணும், லெவல் அதான் ஸ்டோக் ஃபுல் ஸ்டோக், அதுவும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை, ஷார்ட்டு ஜே ஸ்டோக்கு டீச்சர்ஸை அதுக்கு அடியிலே போட்டிங்கன்னா நம்ம ஆஃப் அப்படிங்கிறத ஒமிட் பண்ணிக்கலாம். ஆஃப் அப்படிங்கிறத நம்ம ட்ரான்ஸ் பண்ணும்போது எழுதிக்கலாம். ஏன்னா அடியில் போட்டோம்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒமிட் ஆயிருக்குன்னு அர்த்தம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய கான்செப்ட்டில் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது ஆஃப் வந்து ஒமிட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரியா. அடுத்து வி ஆல்சோ சி ஒன்றும் இல்லை, வி டபிள்யூ ஸ்டோக் இருக்குது, ஆல்சோ ஸ்டோக்கு எஸ்ஸை போட்டு இந்த இடத்துல டாட் வச்சிங்கன்னா வி ஆல்சோ சி ஓகேவா. ஸோ அடுத்து ஹேஸ் பீன் மேடு ஸ்டோக் பாருங்கள், ஹேஸ் பீன் சின்னதாக எம் மாதிரி போட்டிங்கன்னா ஹேஸ் பீன் மேடு, சர்க்கிள் இது BN சின்னதாக எம் போட்டிங்கன்னா ஹேஸ் பீன் மேடு. அப்படி இல்லையா, ஹேஸ் பீன் ஸோ எம் ஸ்டோக் இருக்கு இல்லையா, அதை ஹாலின் பண்ணி இடத்துல புள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பை சம் ஹானரபிள் மெம்பர்ஸ், ஸோ நல்லா பாருங்க, பை சம் ஹானரபிள் மெம்பர்ஸ், பை இருக்குது, SM போட்டாச்சு. இந்த ஹானரபிள் மெம்பர்ஸ் என்ன, நர் ஸ்டோக்கை டபுளிங் பண்ணி விட்டு எஸ் சர்க்கிள், ஸோ பை சம் ஹானரபிள் மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட் த நம்பர் ஆஃப் தட் த போட்டு அடியில் புள்ளி வச்சுக்கோங்க ஓகேங்களா, தட் த நம்பர் ஆஃப். ஸோ இந்த டாட் வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், தட் த நம்பர் ஆஃப். ஸோ ஈஸ் பீயிங் இப்படி போட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆர் பீயிங். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த டாட் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போ தட் த பீயிங் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்துக்கு அப்புறம் சம்திங் எந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு தான் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் புரியுதுங்களா. நீங்கள் எழுத உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், தட் த நம்பர் ஆஃப் தான் அதிகமாக வந்திருக்கு, ஸோ அதுதான் வரும், தட் த பீயிங் வராது சரிங்களா, அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இதிலே ஒரு ஷார்ட்கட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் பீயிங்க்கு இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் டாட் வைக்கிறீங்க, இங்கேயும் டாட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இங்கே இடத்துல இது தான் இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஓகேங்களா. அது போக போக உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் பார்க்க தெரியும், பயப்பட வேண்டாம் சரியா. ஸோ ஷிஃப்ட் சிஸ்டம் எஸ்கெச் ஸ்டோக் அப்போர்டு இருக்கு இல்லையா, அது போட்டாச்சு, எஃப் ஹாலின் பண்ணி அதுலேயே SM ஓகேங்களா, ஷிஃப்ட் சிஸ்டம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைட் ஆல்சோ ஒன்றும் இல்லை, எம் ஹாலின் பண்ணி விட்டு சரிங்களா, ஆல்சோ அதில் ஐ கூட வச்சுக்கோங்க, மைட் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ அடுத்து ரிசீவ் எஜுகேஷன், எப்பவும் போல் எஜுகேஷனுக்கு டி ஸ்டோக்கு சன்ஹுக் மட்டும் போட்டுக்குங்க, ரிசீவ் எஜுகேஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டோக்கு மேடுக்கு எம் வந்து ஹாலின் பண்ணி அடியிலே போட்டுக்கலாம், தனியாக போடணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்குங்க. ஃபார் எஜுகேஷன் நான் ஒன்றும் இல்லை, ஐ மேட்னா ஐ இருக்குது, எம்மை ஹாலின் பண்ணி அடியிலே போட்டுக்கலாம் சரிங்களா, ஐ மேடு
ஓகேங்களா, டாட் கூட வச்சுக்கோங்க, ஐ மேடு. அடுத்து ஃபார் எஜுகேஷன் ஒன்றும் இல்லை, ஃபார் இருக்குது, எஃப் வந்து போட்டாச்சு, ஃபார் டி ஸ்டோக்கு சன் ஹூக் எஜுகேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஐ ஹோப் வில், அண்ட் ஐ ஹோப் ஹீ வில். ஸோ அப்போ என்ன ஆகும் நல்லா பாருங்கள், அண்ட் ஐ ஹோப் வேகமாக போட்டுடலாம், ஹீ வில்லுக்கு ஹீ கீழே போயிட்டு மேலே இப்படி வரணும் எல், சரிங்களா, ஹீ இருக்கும் இல்லையா. ஸோ இது நீங்கள் கிராமலாக்கில் பார்க்கலாம் இந்த ஹீயை, சரிங்களா, ஃப்ரேசஸ்லையும் இருக்கும். ஸோ அந்த ஹீ போட்டு இல் போட்டுக்கலாம், ஹீ வில். ஸோ கீழே இறங்கி போயிருக்குனாலே ஹீ போயிருக்குன்னு அர்த்தம், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து கன்சிடரேஷன் ஸ்டோக் எப்படி போடலாம்னா மேலே டாட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு போட்டிங்களே இப்படி போட்டு இந்த மாதிரி போடுங்க நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதுதான் மேலே, ஆனால் டாட் இருக்கணும், இந்த கண்ணுங்கிற சவுண்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு டாட் இருக்கணும், கன்சிடரேஷன். அடுத்து ஃபினான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ், ஃபினான்ஸு கவர்மெண்ட்டு இதில் எஸ் சர்க்கிள் போட்டுக்கோங்க, கவர்மெண்ட்ஸ்னு வரனால, சரிங்களா. அப்போ ஆஃப் த ஒமிஷன் அது, சரிங்களா, அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ட்ரான்ஸ் பண்ணும்போது பண்ணிடணும், எழுதிடணும், சரிங்களா. இட் மே ஆல்சோ பி, நல்லா பாருங்கள், இட் ஸ்டோக்கு மே ஸ்டோக்கு. ஸோ ஆல்சோக்கு மேலே போயிட்டு வரும், அதிலே கண்டுபிடிச்சது அது ஆல்சோன்னு, பி ஸ்டோக்கு இட் மே ஆல்சோ பி, ஓகேங்களா. அடுத்து ஷிஃப்ட் சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, சரிங்களா. அடுத்து இந்த மேட்டர் ஆஃப் எஜுகேஷன், இந்த மேட்டர் ஆஃப் வந்து ஒமிஷன், எஜுகேஷனுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டீசன். அதாவது எஜுகேஷன் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா இடத்துலையும் இதுதான் போடணும். அதுதான் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஒரு இடத்துல எல்லாமே வந்து டீசன் போடுங்கன்னு சொல்லி ஒரு 2-3 இடத்துல எஜுகேஷனுக்கு இதே யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து ஈஸ் பீயிங் சொன்னேன் இல்லையா. ஸோ சில இடத்துல வந்து இந்த டாட் அப்படிங்கிறது பீயிங் அப்படிங்கிறத குறிக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் டபிள்யூ ஸ்டோக்கு எஸ்டி ஆர் ஸ்டோக்கு என் ஹூக்கு கண்ட்ரீஸுக்கு. ஸோ நல்லா பாருங்கள், ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ன் என்ன கண்ட்ரீஸ்க்கு கே ஸ்டோக்கு என்எஸ் சர்க்கிள், ஓகேங்களா. ஸோ அடுத்து டு சே ஏ வேர்டு, நல்லா பாருங்கள், டு சே ஏ ஃபியூ வேர்ட்னா இது எஃப் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும், டு சே ஏ ஃபியூ வேர்ட்ஸ். டு சே ஏ வேர்டு மட்டும் வருதுன்னா நல்லா பாருங்கள், அந்த எஃப்பை எடுத்துகிட்டு ஸோ இந்த இது இப்படி போட்டுருணும், அதுதான் போட்டிருக்கேன், டு சே ஏ ஃபியூ வேர்டு, ஓகேங்களா. டு சே ஏ வேர்டு, டு சே ஏ வேர்டு, ஓகேங்களா. ஃபியூ வேர்ட்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக எஃப் வந்து தான் மேலே இது டபுள்யூ ஹாலின் பண்ணி போட்டு எஸ் சர்க்கிள் போடணும், சரியா, பார்த்துக்குங்க. அடுத்து எவ்ரி சீசன், எவ்ரி சீசன் எவ்ரி ஸ்டோக் இருக்கு இல்லையா, அதை போட்டு எஸ்என், எவ்ரிக்கு வர் ஸ்டோக் போடுவோம், எஸ்என் எவ்ரி சீசன், ஓகேங்களா. அடுத்து வெரி ஈஸிலி, வெரி ஈஸிலி, வெரி ஈஸிலி, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்லி, ஸோ ஸ்ட்ராங்கு, இதே வந்து ஸ்ட்ரென்த்து, அதே தேல் பேஸில் போனால் ஸ்ட்ரிக்ட்டு, ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்ட்ராங்லின்னு வரும்போது ஸ்ட்ராங் ஸ்டோக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லீ போட்டுக்கலாம், சரிங்களா, ஸ்ட்ராங்லி. ஸோ அதான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கல்டிவேஷன். ஸோ அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹாலின் பண்ணுவோம், இதிலே வந்து நீங்கள் வி போட்டு சன் போடலாம், இல்லை அப்படின்னா அண்டர் வி வந்து அடுத்த அடியில் போட்டு சன் போடலாம், அண்டர் கல்டிவேஷன், சரிங்களா. ஸோ சன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கிங்க, ரொம்ப வளைக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ அண்டர் ஸோ சேர்த்து போட்டாலும் ஓகே, சன் அண்டர் கல்டிவேஷன், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃப் த பீப்புள், ஒன்றும் இல்லை, ஆஃப் த ஒமிஷன் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், ஒமிஷன் பண்ணால் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதுக்கு அடியில் போட்டால் போதும், சரிங்களா. ஸோ அதுக்கு அடியில் போட்டால் போதும் ஸ்டோக்கு, ஓகேங்களா. ஹெல்த் போட்டுட்டு அதுக்கு அடியில் பீப்புள் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஒமிஷன் அர்த்தம். ஹெல்த் பீப்புள் அப்படின்னா ஹெல்த் ஆஃப் த பீப்புள் பல் ஸ்டோக் போடணும், சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெடிசன், ஃபாரின் மெடிசன் ஸ்டோக் எப்படி போடுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, FRN, சரிங்களா. ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு அப்படியே போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மெடிசனுக்கு எம் போட்டு SN மெடிசன், எம் வந்து சின்னதாக போட்டு எஸ் இருக்குல்ல, என் போட்டால் ஃபாரின் மெடிசன். ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் இதே மாதிரி தானே வரும், ஃபாரின் கண்ட்ரீஸ், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஃபாரின் மெடிசனும், ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ நம்ம அடுத்த பார்ட்டில் அடுத்த சில ஷார்ட்கட்ஸை பார்க்கலாம், சரிங்களா. நன்றி.